அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானின் மற்றொரு ஆட்சி வீட்டில் அவரது நட்பு கிரகமான சுக்கிரன் நுழைந்திருக்கிறாருங்க. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறார் சுக்கிரன். அங்கு செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகளும் வலம் வருகின்றன. அப்படி வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனும் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த தருணம் என்பது வீண் விரயங்களை உறுதியாகவே சுப விரயங்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது கவலை கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல செய்தி உறுதியாக கிடைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயம் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. நவ கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான பாரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆபத்தில் இருந்து விரயத்திற்குள் நுழைந்தாலும் சுப விரயங்களை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நுழைந்திருக்கிறார். எனவே இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார். நவ கிரகங்களிலே அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பதால் அவர் இந்த வேளையில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதிலும் குறிப்பாக வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். பொருளாதார ரீதியாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏனென்றால் விரயத்தில் உச்சம் பெற்று மங்களக்காரகரான செவ்வாய் அவருடன் வலம் வருவதால் சுக்கிர மங்கள யோகத்தின் காரணமாக பல சுபகாரியங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும். 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைத்ததை விட சிறப்பாக பல சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வரவுக்கு மீறிய செலவு ஏற்பட்டாலும் கூட இந்த செலவுகளை சுப விரயங்களாகவும் மங்களகரமான விரயங்களாகவும் மாற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைப்பதால் நிச்சயம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துவதால் பல சுபகாரியங்களை கடன் இல்லாமலே மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அடிக்கடி உடல் ரீதியாக சந்தித்த ஆரோக்கிய தொல்லைகளும் உபாதைகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். வேலைக்காகவோ அல்லது பல்வேறு வகையான மனஸ்தாபம், சிக்கல் என எந்த காரணமாக இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பிரிவு காரணமாகவோ பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் விலகி கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் பிறக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சிறு விஷயங்களை கூட அதிக முயற்சியின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே தடங்கல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். திருமணம், உத்தரபாகியம், புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்களை அடுத்தடுத்து மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையில உங்களுடைய குறைகளை மற்றும் சுட்டி காட்டி கொண்டிருந்த சூழலில் உங்களுடைய நிறைகளும் அதற்கான பாராட்டையும் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. மனதில் இருந்த கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கவலை போன்றவை நீங்கி சிறப்பாக
செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மறைமுகமாக வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் பலவை இருந்த சூழலில் அவை அனைத்தும் மறைந்து இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் நல்ல மாறுதல் உண்டு. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலைப்பளு உள்ளிட்ட ஊதியம் உள்ளிட்ட பல முரண்பாடுகள் களையப்பட்டு நல்ல மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. வெளிநாடு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அதற்கு திருப்தி அளிக்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பார்க்க முடியும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கடுமையான போட்டிகள் நிச்சயமாக விலகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக பெய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. கவலைகளை முற்றிலுமாக நீக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது பல தருணங்களில் பண பற்றாக்குறை ஏற்பட்டு வந்த சூழலில் அவற்றை சமாளித்து பண நிறைவை பெறக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் பண வரவில் இருந்த தடைகள் போன்றவை நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுவதால் பொருளாதார ரீதியாக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக அமைந்திருக்கிறது. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. கலைத்துறையில் மிக பெரிய அளவில் வாய்ப்புகளும் வருமானத்தை எதிர்பார்த்தபடி உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பமும் அற்புதமாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் கவலைகளை நீங்கி நல்ல செய்தியை மற்ற துறையில் இருப்பவர்களை காட்டிலும் கலைத்துறையில் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பல விஷயங்களில் பல தயாரிப்பு உள்ளிட்டவற்றில் நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதோடு பண தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம் என்று குழம்பி இருந்த சூழலில் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணம் முழுவதுமே மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியில் வளர்ச்சியும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றமும் அதிரடியான வளர்ச்சியும் உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் அமையும். கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் நிச்சயமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. தசாபுத்திகள் மிகவும் சிறப்பாக இருப்பின் அதிர்ஷ்ட யோக பலன்களை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் நுழைந்திருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும். பெண்மணிகளுக்கு பரிபூர்ண உடல்நலம் கிடைப்பதோடு உற்சாகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டம் உறுதியாக நீங்கி நல்ல செய்தி நிச்சயம் கிடைப்பதோடு பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது.